அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் அகமகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றுந்தான் உள்ளியது உள்ளப்பெறின். வள்ளுவ பெருந்தகை அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதே. நாம் என்ன நினைக்கிறோமே அந்த செயலை முழுமையாக எண்ணிக்கொண்டே இருந்தால் நாம் நினைத்த காரியத்தை எளிதில் அடைந்து விடலாம். நம் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். 2020 நாம் எண்ணிய செயல்கள் நடக்காமல் போயிருக்கலாம். அதற்கு இயற்கையே பல தடைகளை போட்டது. கொரோனா மூலமாக கொடிய வறுமையிலும் உலக இயல்பு நிலை தடுமாறி உயிர் பிழைத்து 2021 அடியெடுத்து வைக்கிறோம். இன்று புதிதாய் பிறந்தோம் என மனதில் எண்ணங்களை வலிமையாக நினைத்து கொண்டு போராடுவோம். நாம் அடைய நினைக்கும் தூரம் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே இருக்கிறது. அதனை பெற தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து கடினமாக நாம் உழைத்தால் நாம் எண்ணியதை விரைவில் அடைவோம். முயற்சி திருவினையாக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை அவர்களும் சொல்லியிருக்கிறார். 2021 கடந்த கால துயரங்களை தூக்கி எறிந்துவிட்டு நிகழ்கால நிஜங்களுடன் வாழ பழகிக்கொள்வோம். நாம் அடைய நினைக்கும் இலக்கை நோக்கி பயணிப்போம். சிந்தனை ஒன்றாக இருக்கட்டும், அதுவே உன் லட்சியமாக இருக்கட்டும். வாழ்வில் இன்பம் அனைவருக்கும் குடிகொண்டிருக்கும் 2021 2021 நமக்கான ஆண்டாக இருக்கட்டும் என்று நம்பிக்கையோடு நாமும் பயணம் செய்தால் அனைத்தும் நம் வசமே. அரசு பொதுத் தேர்வை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த 2021 பள்ளிக்கே செல்லாமல் பொதுத் தேர்வை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று கலக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் மனந்தளராமல் உழைத்து பல பயிற்சிகளை செய்தால் அவர்களும் வெற்றிக்கனியை எளிமையாக பெற்றுவிட முடியும். அரசு பணியாளர் தேர்வாணையத்தை நம்பியே பல வருடங்களாக படித்து கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு இந்த வருடம் 2021 கட்டாய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இருக்கும் என்று நம்புகிறேன். பல துறைகளில் பல காலியிடங்கள் இருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்று இந்த நேரம் படிக்க ஆரம்பித்தால் கூட பணியை அடைந்துவிட முடியும். 2021 ஆண்டில் இடைவிடாத உழைப்பை கொடுத்து கடுமையான முயற்சியுடன் படித்தால் கட்டாயம் அனைவரும் அரசு பணியை பெற்றுவிட முடியும். அதேபோல் ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி
தேர்வை எதிர்கொண்டிருக்கும் தோழர் பெருமக்கள் 2021 நமக்கான ஆண்டாகவே இருக்கும் என்று நம்புகிறேன். அனைத்து அரசு செயலகங்களும் செயல்படத் தொடங்கிவிட்டது. பொதுவெளியில் இயங்கு கொண்டிருக்கின்ற அத்தனை தனியார் துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூலி வேலைக்கு செல்பவர்களுக்கு கூட தினமும் கூலி கிடைத்து விடுகிறது. ஒரு வேலை இல்லை என்றாலும் ஒரு வேளைகள் ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். தனியார் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தோழர்கள் அனைவரும் இன்று எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறார்கள் என்பது நாடறிந்த உண்மை. 2020 கொரோனாவின் கோர தாண்டவத்தால் பல கொடுமைகளை சந்தித்து விட்டார்கள். இது நமக்கான சோதனைதான். தோழர்களே, 2021 டிஆர்பி தேர்வு என்பது கட்டாயம் நடக்கும் என்று நம்புகிறோம். அதில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற முனைப்போடு நாமும் உழைத்தால் நாளை அறிவிப்பு வரும் என்று காத்திருக்காமல், அறிவிப்புக்காக காத்திருக்காமல், இன்று இந்த புத்தாண்டின் முதல் நாள் இன்று இப்பொழுதே படிக்கத் தொடங்கினால் அந்த தேர்விற்கு நாம் தகுதியானவர்களாக மாறிவிடுவோம். உறுதியாக தன்னம்பிக்கையோடு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரே முனைப்பு மட்டும்தான் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த உத்வேகத்துடன் உழைத்தால் கட்டாயம் அந்த அரசு பணியை நாம் பெற்றுவிட முடியும். பல சிந்தனைகளை சிதறவிடாமல் குறிக்கோள் அரசு பணியை பெறுவது மட்டுமே என்ற முனைப்போடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். வெற்றி நமதே, அரசு பணியும் நமக்கே. அனைத்து தோழர் பெருமக்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.